வெட்னஸ்டே மார்னிங் காலையில எழுந்து பார்த்தா, ஹஸ்பண்ட் மாடியில உட்காந்து பாத்திரம்லாம் கழுவிட்டு இருந்தாரு. "என்னப்பா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு?" கேட்டதுக்கு, "இன்னைக்கு நமக்கு ஆனிவர்சரில, அதனால உனக்கு ஹெல்ப் பண்றேன்" அப்படின்னு சொன்னாரு. சரி அவருக்கு ஒரு சூடா ஒரு கப் காஃபி போட்டு குடுக்கலான்னு சொல்லிட்டு, காஃபி போட்டு குடுத்தேன். சீனியர் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, ஜூனியர் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? ஸோ ஜூனியரும் உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்குள்ள அவருக்கு முதுகு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேத்து டிமார்ட் போயிட்டு சில கலெக்ஷன்ஸ்லாம் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்ல, அது என்னலாம் அப்படின்னா, இந்த வாட்டர் பாட்டில் ட்ராவல் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நம்ம தான் அடிக்கடி ட்ராவல் பண்ணுவோமே! ஸோ, அதனால கிட்ஸ கூட்டிட்டு போறதுக்கு இது தேவையான ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இதனோட ரேட் வந்து ₹349. இது ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ற மாதிரி குடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பசங்க வந்து ஸ்கூலுக்கு அவங்களுக்கு வாட்டர் பாட்டில் அவங்களுக்கு தேவையானத அவங்களே வாங்கிக்கிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டில் 199 இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, 249 இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால. இந்த குட்டி சிப்பர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதனோட ரேட் வந்து ₹99. ஸோ, இது எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். ஆஃபீஸ்க்கு ஏதாவது கேரி பண்ணிட்டு போறதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் இந்த பாத்ரூம் ஆர்கனைசர் இது வந்துட்டு ₹169 இது வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரேயர் வந்து ₹69 ஸோ இது கண்டிப்பா வேணுன்றதுனால வாங்கியிருந்தேன். இந்த சர்விங் பவுல்லாம் ஈச் வந்து ₹59 ஸோ இதில வந்து ஒரு 3 வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த சர்விங் ட்ரே வந்து ₹159க்கு வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அந்த குட்டி சர்விங் ட்ரே வந்து ₹39 அதுக்கப்புறம் எனக்கு இந்த கிளாஸ் வேண்டியது இருந்தது. ஸோ இது வந்துட்டு ₹99 பைக் ஓட்டிட்டு போகிறப்போ கண்டிப்பாக வேணுன்றதுக்காக வாங்கியிருந்தேன். கிட்ஸுக்கெலாம் கூட ₹49க்கு சூப்பராக ஃபேன்சியாக இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கும் வாங்கியாச்சு. இந்த ₹29 கிளாஸ் ஜார் வந்துட்டு மில்க்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் கிச்சனுக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் வாங்கினேன். இந்த பேகுமே வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். தலைவர் ஒரு டிரான்சிஷன போட்டு பக்காவா ரெடியா இருந்தாப்ல. டைரக்ட்டா வந்து டின்னர் போலான்னு சொன்னாரு. அதெல்லாம் முடியாது. ஆனிவர்சரிக்கு கண்டிப்பா எனக்கு ஏதாவது கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு நர்சரிக்கு கூட்டிட்டு போயாச்சு. அங்க போயிட்டு ஒரு 4, 5 பிளான்ட்ஸ் வந்து வாங்கி குடுத்தாரு. ஸோ அத வாங்கிட்டு அதுக்கப்புறமா டின்னருக்காக ஈசிஆர் போயிருந்தோம். ஈசிஆர்ல சட்டிக்கறி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் நாங்க விசிட் பண்ணியிருந்தோம். இங்க வந்துட்டு மூவி பார்த்துட்டே சாப்பிடுற மாதிரி சூப்பரா இருந்தது. அங்க போனோன்னா நல்லா ஜாலியா வந்துட்டு மூவி பார்த்துட்டே ஃபுட்டு சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ நாங்க எப்பயும் போல பரோட்டா, அதுக்கப்புறமா சைட் டிஷ் நெறையா ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. இப்படி தான் எங்களோட ஆனிவர்சரி சிறப்பா முடிஞ்சுச்சு. இது எங்களோட 8த் ஆனிவர்சரி. பாய்.